إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லஷானு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுவின் மகத்தான அருளின் காரணமாக அவனுடைய சிறப்பு மிகுந்த ஈதுல் அத்ஹா என்று சொல்லக்கூடிய அந்த பெருநாளை அடைந்தவர்களாக, அதிலே நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த முறைப்படி அந்த தொழுகையை நிறைவேற்றியவர்களாக, இதற்கு பிறகு இன்னும் செய்ய வேண்டிய மார்க்க கடமைகளை செய்வதற்கு காத்து கொண்டிருக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நம்மை ஆக்க இருக்கின்றான். இந்த நேரத்திலே இந்த ஹஜ்ஜி பெருநாளுடைய சிறப்புகள் குறித்து பேசுவதற்கு செய்திகள் நிறைய இருந்த போதிலும், இதிலே மிக ஒவ்வொரு வருடமும் சொல்லப்படக்கூடிய செய்தி ஒரு தியாகத்தை முன்னிறுத்தித்தான் இப்படிப்பட்ட ஒரு பெருநாளை நாம் எல்லாம் இன்றைய தினம் வரையிலும் கொண்டாடி வருகிறோம் என்பதை அல்லாஹ் தனது அருள்மறை அல் குர்ஆனின் மூலமாகவும் அதற்கு விளக்க உரையாக அமையப்பெற்ற நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ்களின் வாயிலாகவும் நாம் அறிந்து கொள்ள அல்லாஹ் நமக்கு அருள் புரிவானாக. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு ரப்புல் ஆலமீன் 23 ஆண்டு காலமாக அவனுடைய இறை செய்தியை அருளி, நபிகளாரை பின்பற்றி நாம் எல்லாம் நடக்க வேண்டும் என்கிற செய்தியை ஏராளமான இடங்களிலே அருள்மறை அல் குர்ஆனிலே அல்லாஹு ரப்புல் ஆலமீன் வலியுறுத்தி சொல்லி காட்டி இருக்கக்கூடியதை நாம் எல்லாம் அறிவோம். நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் எவ்வாறு பின்பற்றி நடக்க வேண்டுமோ அதுபோன்று நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் உத்தரவிடுகிறான், நீங்கள் இவரை பின்பற்றி நடந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் வஹீ செய்தியாக அப்படியே சொல்லுகிறான், சும்மா அவ்ஹைனா இலைக்க அன் இத்தபி' மில்லத்த இப்ராஹீம் ஹனீஃபா. நீங்க மில்லத்த இப்ராஹிமுடைய அந்த பாதை, அது என்ன பாதை? நேரான பாதை. அந்த பாதையை நபியை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று நாம் உமக்கு வஹீ அறிவிக்கிறோம் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான். சொல்லிவிட்டு அதற்கான முக்கிய காரணமாக என்ன சொல்கிறான்? வமா கான மினல் முஷ்ரிகீன், அவர் இணை வைப்பவராக இருந்ததில்லை. அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பின்பற்றி நடக்க வேண்டும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தனது அருள்மறை அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். அதே போன்று அந்த செய்தியை வலுப்படுத்தி சொல்லக்கூடிய விதமாக நபிகளாரை விட்டு இப்படி சொல்கிறான், குல் இன்னனி ஹதானி ரப்பி இலா சிராத்தி முஸ்தகீம். அல்லாஹ் எனக்கு நேரான பாதையை காட்டி விட்டான் என்று நபியை நீங்க சொல்லுங்க. மக்களை பார்த்து நீங்க என்ன சொல்லுங்க? எனக்கு அல்லாஹ் நேரான பாதையை காட்டி விட்டான். அது என்ன பாதை? தீனன் கியமம் மில்லத்த இப்ராஹிம் ஹனீஃபா. அது நேரான ஒழுங்கான அழகான இப்ராஹிமுடைய பாதை இருக்கு தெரியுமா, அந்த பாதையாக்கும். அந்த பாதையை அல்லாஹ் எனக்கு காட்டிட்டான் என்று சொல்லிவிட்டு வமாக்கான மினல் முஷ்ரிகீன், அந்த நேரான பாதை, அந்த ஒழுங்கான பாதை, அந்த அழகான பாதை என்ன தெரியுமா? அவர் இணை வைக்காமல் நடந்தாரே அந்த பாதை தான். அப்ப இணை வைப்பு குறித்து அருள்மறை அல் குர்ஆனிலே ஏராளமான இடங்களிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எச்சரிக்கையை நமக்கு வழங்குகிறான். ஆனாலும் லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்று சொல்லக்கூடிய இந்த சமுதாயத்தில் இந்த அளவும் இந்த இணை வைப்பு காரியங்கள் நீங்கி விட்டதா என்று சொன்னால் நிச்சயமாக அது நீங்கவில்லை என்றுதான் நாம் பார்த்தவரையே நம்ம விளங்கிக் கொள்கிறோம். அந்த அளவுக்கு இணை வைப்பு காரியங்கள் இன்னும் இந்த இஸ்லாமிய சமுதாயத்திலே நீக்கமற நிறைந்திருப்பதை காண்கிறோம். இப்ப அல்லாஹ்வுடைய உதவி கொண்டு அதிலிருந்து விலகிக் கொள்ள வேண்டும்.
விலகிக் கொள்வதுதான் இந்த பெருநாளை நாம் கண்ணியப்படுத்துவதாக இருக்கும். ஏனென்று சொன்னால் இந்த மார்க்கத்தை சொல்வதற்காக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனிதர்களிலிருந்தே சிலரை தேர்வு செய்து அவர்களை நபிமார்களாக இறை தூதர்களாக நியமனம் செய்து இந்த சத்திய மார்க்கத்தை மக்களுக்கு போதனை செய்தார். அப்படி செய்கின்ற பொழுது இறை தூதர்கள் ஏராளமான இன்னல்களை அனுபவித்தார்கள். அப்படி அனுபவிக்கக்கூடிய அந்த வரிசையிலே நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த அந்த தியாகம், அவர்களுடைய அர்ப்பணிப்பு, அவர்களுடைய அளவிட முடியாத அந்த மார்க்கத்திற்காக அதற்கான உண்டான அந்த உழைப்பை அல் குர்ஆனில் நம்ம எடுத்து பார்த்தோமே ஆனால் நிச்சயமாக வேறு யாரும் செய்திருக்க முடியாத அளவுக்கு அவர் செய்திருக்கிறார். ஹஜ் பெருநாளை நாம் எல்லாம் கொண்டாடுகிறோம் என்றவர்கள் சக்தி படைத்தவர்கள் அல்லாஹ்வுடைய உத்தரவுப்படி ஹஜ் செய்வதற்காக மக்காவுக்கு சென்றிருக்கிறார்கள். இது எப்படி உருவானது, அதை இந்த நேரத்திலே அறிந்து கொள்வது, அதற்கான அந்த தியாகம் என்ன, அதற்கு பின்னால் ஒளிந்திருக்கக்கூடிய தியாகம் என்ன. நாம இன்னைக்கு வசதி படைத்தவர்கள் சொகுசாக அங்கே சென்று வந்து விடுகிறோம். போயிட்டு வர்றது சொகுசு, அதற்கு அங்கே இருக்கக்கூடிய அந்த கிரியைகளை நிறைவேற்றுவதெல்லாம் சிரமம் தான், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் முன்வாழ்ந்த மக்களோடு இன்றைய தினத்தில் ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது நம்முடைய பயணம் சொகுசானது. அதனால் சொல்கிறேன், இந்த ஹஜ் கிரியையை, இந்த வணக்கத்தை நிறைவேற்றுகின்ற பொழுது அதற்கு பின்னால் உள்ள அந்த தியாகம் என்ன. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இட்ட அந்த பல்வேறு கட்டளைகள் அனைத்தையும் நிறைவேற்றக்கூடியவராக இருந்தார். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதற்கொண்டு அந்த ஆலயம் முதலாக உலகத்திலே எழுப்பப்பட்ட ஆலயம் பக்கா என்று சொல்லக்கூடிய மக்கா, அந்த காபத்துல்லா, அது ஒவ்வொரு காலகட்டங்களிலும் சிதிலமடைந்து மக்கள் வணங்குவதற்கு, அங்கே இருப்பதற்கு, வசிப்பதற்கு லாயக்கற்றதாக ஆகிவிடுகிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காலத்திலே அவர்கள் என்ன இல்லை, மக்கமா நகரத்தில் வசிக்கக்கூடியவர் கிடையாது, அவர் வேறு பகுதியிலே வசிக்கக்கூடியவர். அங்கே மக்களை ஒன்று திரட்ட வேண்டும், ஏற்றத்தாழ்வு இல்லாத, உயர்வு தாழ்வு இல்லாத, பணக்காரன் ஏழை என்று இல்லாத, இந்த மொழி பேசக்கூடியவன் உயர்வு, இந்த மொழி பேசக்கூடியவன் தாழ்வு என்றெல்லாம் பாகுபாடு இல்லாத அனைத்து மக்களும் ஓரணியிலே ஒன்று திரள வேண்டும், உலக மாநாடை நடத்த வேண்டும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய அந்த ஏற்பாட்டின் அடிப்படையிலே அந்த மக்கமா நகரத்தை நோக்கி, அந்த காபத்துல்லாவை நோக்கி மக்களுடைய அந்த கவனத்தை அந்த திசையின் பக்கம் மக்களை ஒன்று திருப்ப வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தேர்வு செய்து அவருடைய அந்த குடும்பத்தாரை, அதாவது அவருடைய மனைவி, அவருடைய கை குழந்தையாக இருக்கக்கூடிய இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், ஏற்கனவே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நீண்ட நெடுங்காலமாக குழந்தை பாக்கியம் கிடையாது. ரொம்ப பெரிய வயசு, இன்ன வயசுன்னு சொல்லல, முதுமை அடைந்த வயசு, ஒரு 70-80 வயசு வச்சுக்கோங்க, நம்பிக்கை இழந்த அந்த வயசு. அப்போது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களுக்கு அந்த குழந்தை பாக்கியத்தை தருகிறான். அந்த குழந்தையை, அந்த பால்குடி மாறாத அந்த பச்சிளம் குழந்தையை, அந்த பச்சை உடம்பு உடைய அவருடைய அந்த மனைவியை கொண்டு போய் ஆள் அரவமற்ற, மனிதர்கள் வசிப்பதற்கு தகுதியற்ற, விவசாயம் செய்வதற்கு எந்த வக்குமற்ற, நீர்நிலைகளே இல்லாத அந்த பகுதி, இன்னைக்கு நீர்நிலைகள் வந்துருச்சு. காபத்துல்லா போய் பார்த்தீங்கன்னா ஜொலிக்குது மின் விளக்குகளால. எந்த சைடு திரும்பினாலும் அங்க என்ன இருக்கு, தண்ணீர் குழாய் இருக்கிறது, வேண்டிய அளவுக்கு பருகலாம், ஜம்சம் நீரையும் பருகலாம். அப்படிப்பட்ட சிறப்பு இன்றைக்கு இருக்கிறது. ஆனால் அன்றைய தினத்திலே அருந்துவதற்கு தண்ணீர் கிடையாது, உண்பதற்கு உணவு கிடையாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் என்று சொல்லக்கூடிய அந்த கை குழந்தையையும் அல்லாஹ்வுடைய உத்தரவுப்படி நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த இடத்துல விட்டு வருகிறார்கள். அப்போது மனைவி கேட்கிறார்கள், எங்கே செல்கிறீர்கள்? அல்லாஹ்வுடைய உத்தரவை நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க. அப்படியா, நாம் ஏற்றுக்கொள்கிறோம் என்று யாரும் இல்லாத அந்த பகுதியிலே ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வசிக்கிறார்கள். சில தினங்கள் அவர்களுக்கு எடுத்து வந்த அந்த உணவு தீர்ந்து விடுகிறது. அதற்கு பிறகு அந்த உணவு தீர்ந்த பிறகு பசி. அந்த பசி யாருக்கு? 2 பேருக்கும் பசி இருக்கும்ல, தாய்க்கும் பசி, குழந்தைக்கும் பசி. இப்ப குழந்தைக்கு, அழுகக்கூடிய குழந்தைக்கு பால் கொடுத்தாகணும். எப்படி இந்த தாய்க்கு எப்படி பால் சுரக்கும்? உணவு இருக்குன்னு, நீர் இருக்கு, தண்ணி இருக்குன்னு, ஆகாரம் இருக்குன்னு, அப்பதான் பால் சுரக்கும். அப்போது அன்னை ஹாஜிரா அவர்கள் என்ன செய்கிறார்கள்?
அங்கே இருக்கக்கூடிய மலைக்குன்று, 2 மலைகள் சஃபாவுல் மருவா ஆகிய இந்த இரண்டிற்கும் நடுவிலே ஓடுகிறார்கள் 7 முறை ஓடுகிறார்கள். இன்னைக்கு ஹஜ்ஜுக்கு போறவங்க 7 முறை ஓடுறாங்க, உம்ராக்கு போறவங்களும் 7 முறை ஓடுறாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கண்ணியப்படுத்துவதற்காக உலக அழிவு நாள் வரையிலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏற்படுத்தி தந்த ஒரு அற்புதமான ஒரு வணக்கம், ஒரு நினைவூட்டல். அப்படி பார்க்கிறார்கள், யாரும் கிடைக்கவில்லை. அதற்கு பிறகு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்கள் எந்த இடத்திலே வசித்தார்களோ அந்த பகுதியிலேயே, அந்த காபத்துல்லாவுக்கு அருகிலேயே ஒரு நீரூட்டை உண்டு பண்ணினான். அதுதான் ஜம்சம் நீர். அதுக்கு பெரிய செய்தி இருக்கு, சுருக்கமாக சொல்கிறோம். அந்த ஜம்சம் நீரை இன்று வரையிலும் கோடான கோடி மக்கள் அறிந்து விட்டார்கள். எப்போது? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காலம், ஏறக்குறைய 5000 ஆண்டுகளுக்கு சொல்றாங்க, சரியா சொல்ல முடியாது. இன்று வரையிலும் அதனுடைய ஒரு சொட்டு நீரினுடைய அளவு கூட குறையவில்லை, அந்த நீர் மாசுபடவும் இல்லை. சுப்ஹானல்லாஹ். அதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஒவ்வொருவரும் நினைவு கூறுவதற்காக, அவர்களை கண்ணியப்படுத்தும் விதமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அமைத்து தந்திருக்கிறான். அந்த அளவுக்கு தியாகம் யாரை விட்டுட்டு வர முடியாது. நம்ம பொண்டாட்டி பிள்ளை, அந்த நம்முடைய மனைவிக்கு ரொம்ப நாள் கழிச்சு குழந்தை பிறந்தா ஆஸ்பத்திரி விட்டு கூட வரமாட்டோம், ஆஸ்பத்திரியில வீட்டு கூட வரமாட்டோங்க, குழந்தையோட ஒய்ஃபோட சேர்த்து தான் வீட்டுக்கு அழைச்சிட்டு வருவோம். ஏன்? இவ்வளவு நாள் குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு நமக்கு அவ்வளவு பெரிய ஒரு ஏக்கமா இருக்கும். ஆனா பிறந்த குழந்தைய, நீண்ட நெடுங்காலத்துக்கு பிறகு பிறந்த குழந்தைய, அந்த பச்சை உடம்பு மாறாத அந்த அம்மாவையும் காட்டுப்பகுதியில விட்டு வந்தார்கள் என்று சொன்னால் இதை விட தியாகம் என்ன இருக்கிறது? இதை தாண்டி நாம் எல்லாம் ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு, நம்முடைய மயிர் சிலிர்க்கக்கூடிய அளவுக்கு, ஒரு மனித அறிவுக்கு எட்டாத அளவுக்கு ஒரு தியாகத்தை நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்ய முன் வந்தார்கள் என்கிற செய்தி அல்லாஹ் தனது அருள்மறை அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறார். இப்ராஹிம் என்ன செய்கிறார்? நீண்ட நெடுங்காலத்திற்கு பிறகு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வளர்ந்து பெரிய ஆளாக ஆகக்கூடிய அளவுக்கு போய் பார்க்கவே இல்லை. யாரை பார்க்கல? அந்த ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும், இந்த கை குழந்தையாக விட்டு வந்த அவர்களையும் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் போய் பார்க்கவில்லை. இதற்கு இடையில ஒரு சின்ன செய்தி அவசியம் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த காபத்துல்லாவை விட்டு வந்தார்கள், ஜம்சம் நீர் உருவாகியது. அதற்கு பிறகு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு செயல் திட்டத்தை இங்கே ஏற்படுத்துகிறான். அரபுகள் செல்கிறார்கள், அந்த பாதையை தாண்டி அந்த பகுதியிலே வணிகர்கள் செல்கிறார்கள். அந்த பறவைகள் வானத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. பார்க்கிறாங்க, இங்கே பறவைகள் இருந்தால் நீர்நிலை இருக்கிறது என்று அர்த்தம். அந்த காபத்துல்லாவுக்கு பக்கத்துல, அதுக்கு அதை தாண்டி வெகு தூரத்திலே மக்கள் வாகன கூட்டம் செல்கிறது. பார்க்கிறார்கள், வெறும் பறவையாக. பறவைகள் இருந்தால் அங்கே நீர்நிலை இருக்க வேண்டுமே, இந்த பகுதியில நீர்நிலை இருந்தது போன்று நாம் அறியவில்லையே, என்னவென்று ஆள் அனுப்பி பார்க்க சொல்கிறார்கள். அவர் சொல்கிறார், அங்கே ஒரு பெண்மணி ஒரு கை குழந்தையோடு இருக்கிறார்கள், அங்கே ஒரு நீர்நிலையும் இருக்கிறது. அதற்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள் அங்கே பார்க்கிறார்கள். அவர்களிடத்தில் அன்னி ஹாஜிரா அவர்களிடத்திலே அனுமதி கேட்கிறார்கள், நாங்களும் இங்கே அப்படியே இருந்து கொள்ளலாமா? ஏன்னா தண்ணிங்கிறது இன்னைக்கு வரைக்கும் அரபு நாட்டில் ஒரு பெரிய விஷயம் தான். இன்னைக்கு கூட இயற்கையான தண்ணியை விட செயற்கையான தண்ணி தான் நிறைய இருக்கு. இந்த நீர்நிலைகள்னா அவங்களுக்கு இப்பயே ரொம்ப பிடிக்கும். அப்போ அந்த வணிக கூட்டம், அந்த வியாபார கூட்டம், வெளியில் ஊர்ல இருந்து வந்த மக்கள் கேட்கிறார்கள், அன்னை ஹாஜிரா அவர்களிடத்தில் அனுமதி கேட்டு, அங்கே நாங்கள் இங்கே அமர்ந்து கொள்ளலாமா, இங்கேயே இருக்கலாமான்னு. ஒருத்தங்க வந்தாங்க, 2 பேர் வந்தாங்க, 100 பேர் வந்தாங்க. அப்படியே கூட்டமாக அது ஒரு நகரமாக ஆகிவிட்டது. அதற்கு முன்பு அங்க மனிதர்கள் வசிப்பதற்கு எந்த தகுதியும் இல்லாமல் இருந்தது. இப்படியே வாழ்ந்து வருகிறார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு வாலிப வயதை அடைகின்ற அந்த தருணத்திலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வருகிறார்கள். மனைவியை மக்களையும் விட்டுட்டு வந்தோமே, என்னான்னு இருக்காங்கன்னு பார்ப்போம். சந்தோஷம், மகிழ்ச்சி தாங்கவில்லை. யாருக்கு? அம்மாவுக்கும் மகனுக்கும். ஆனா நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்ததோ சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்வதற்காக, அன்பை பகிர்ந்து கொள்வதற்காக அல்ல. அங்க ஒரு தியாகத்தை நிலைநிறுத்துகிறார்கள். சொல்றாங்க, என் அருமை மகனே, அல்லாஹ் எனக்கு கனவில் காட்டினான், கனவின் மூலமாக எனக்கு வகை செய்தி அறிவித்தான். என்னவென்று? உன்னை அறுத்து பலியிடுவது போன்று. சுப்ஹானல்லாஹ். யோசிச்சு பாருங்க, நினைப்போமா? நமக்கு கற்பனைக்கு எட்டுதா? அப்படிப்பட்ட தியாகம். அவர்கள் சொல்கிறார்கள், உன்னை அறுத்து பலியிடுவது போன்று நான் கனவு கண்டேன். பந்துரு மாதா தரா, நீ என்னப்பா நினைக்கிற? அறுத்துறேன்னு சொல்லல, அறுத்துறேன்னு ஒத்துக்கன்னு சொல்லல, ஒப்பீனியன் கேட்கிறாரு, உத்தரவு கேட்கிறாரு, அனுமதி கேட்கிறாரு, ஆலோசனை கேட்கிறாரு நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அப்போது இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள், என் அருமை தந்தையே, உங்கள் இறைவன் உங்களுக்கு என்ன உத்தரவிட்டானோ அதை நிறைவேற்றுங்கள் என்று சொல்லிவிட்டு அதோடு நிற்காமல், அவ்வாறு அந்த கட்டளையை நீங்கள் நிறைவேற்றுகின்ற பொழுது என்னை
பொறுமையாளனாக பார்ப்பீர்கள். நான் எதுவும் கஷ்டம் கொடுக்க மாட்டேன். சுபஹானல்லாஹ். யோசிச்சு பார்க்க முடியுதா நமக்கு? இந்த கட்டளை, இந்த உத்தரவு, இதை நிறைவேற்றுவது என்பது சாதாரண விஷயம் கிடையாது. இதை நீங்கள் நிறைவேற்றுகின்ற பொழுது நான் எந்த இடையூறும் எந்த கஷ்டமும் உங்களுக்கு கொடுத்துட மாட்டேன். அல்லாஹ்வுடைய உத்தரவை நீங்கள் வந்து நிறைவேற்றுங்க என்று அவர்கள் சொன்னதாக அல்லாஹ் அல் குர்ஆனிலே பேசுகிறான். அதன் பிறகு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு பலிப்பிராணியை நாம் இறக்கினோம், அதை அவர் அறுத்தார் என்கிற செய்தியை சொல்கிறான். அதை நினைவுறுத்தும் முகமாக, அந்த தியாகத்தை நாம் வந்து போற்றும் முகமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மறுமை நாள் வரையிலும் இந்த உலக அழிவு நாள் வரையிலும் வாழக்கூடிய முஸ்லிம்களில் சக்தி படைத்தவர்கள் ஆட்டை அறுத்து குர்பானை கொடுத்து கொண்டிருக்கிறோம். இனி கொடுப்போம் இன்ஷா அல்லாஹ். இப்ப இதுவெல்லாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த தியாகத்தினுடைய சாம்பிள் 1-2 தான். அவர்கள் வாழ்க்கை முழுவதும் தியாகம். இன்றைய இஸ்லாமியர்களாகிய நாம், நமக்கு இதில் என்ன படிப்பினை? பக்ரீத் பண்டிகைன்னு சொல்றோம். பக்ரீத் பண்டிகை அதுக்கு பேர் நம்ம முஸ்லிம்களே சொல்றாங்க. அப்படி சொல்லி பழகாதீர்கள். ஹஜ்ஜு பெருநாள் என்று சொல்லுங்க. ஈதுல் அத்ஹானா புரியாது, ஹஜ்ஜு பெருநாள் என்று சொல்லுங்கள். நோன்பு பெருநாள் என்று சொல்லுங்கள். ரம்ஜான்லாம் சொல்லாதீங்க. ரம்ஜானுக்கு என்ன செய்வாங்க? அதாவது இந்த ரமலானுக்கு வந்து ரம்ஜான் வச்சிருவாங்க. ரம்ஜான் பண்டிகை. நோன்பு பெருநாள் என்று சொல்லி பழகுங்கள். அது போன்று ஹஜ்ஜு பெருநாள் என்று சொல்லி பழகுங்கள். பக்ரீத் பண்டிகை என்று சொல்லக்கூடாது. அது ஒரு அர்த்தமற்ற ஒரு பொருள். இன்னமும் ஆடு தான் முக்கியங்கிற மாதிரி ஆட்டை தான் முக்கியப்படுத்துறாங்க. அப்படி கிடையாது. ஆட்டுக்காக அல்ல இந்த வணக்கம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நினைவுறுத்துவதற்காக. இப்போது நமக்கு கிடைக்கக்கூடிய படிப்பினை என்ன? இந்த மார்க்கத்தை சொல்வதற்காக தன்னை இழந்து, தன்னுடைய மனைவி இழந்து, தன்னுடைய இளமையை இழந்து, தன்னுடைய வாழ்க்கையை இழந்து அல்லாஹ்வுக்காக பெரும் தியாகத்தை செய்தார்களே நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். நாம் என்ன தியாகம் செய்திருக்கிறோம்? இந்த மார்க்கத்திற்காக என்ன தியாகம் செய்திருக்கிறோம்? நம்முடைய குடும்பத்திற்காக தியாகம் செய்திருக்கிறோம். வெளிநாடு செல்கிறோம், வேலைக்கு செல்கிறோம், கஷ்டப்படுகிறோம், அடி உத குத்து என்னென்னமோ வாங்குறோம். என்னென்னத்தையும் தியாகம் பண்ணுகிறோம். மார்க்கத்திற்காக என்ன தியாகம் செய்கிறோம்? இந்த மார்க்கத்தை சொல்வதற்காக ஏதாவது அடிவதை வாங்கியவர்கள் இங்கே இருக்கிறோமா? ஏதாவது இழந்தவர்கள், வீடு வாசலை இழந்தவர்கள் இருக்கிறோமா? இன்னைக்கு பார்க்கிறோம். பாலஸ்தீன்ல பார்க்கிறோம். மக்கள் என்ன காரணத்திற்காக விரட்டி அடிக்கப்படுகிறார்கள்? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்று சொன்ன காரணத்திற்காக விரட்டி அடிக்கப்படுகிறார்கள். முஸ்லிம் என்பதற்காக விரட்டி அடிக்கப்படுகிறார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காலம் முதற்கொண்டு இன்றைய வரைக்கும் அந்த தியாகத்தினுடைய அந்த தொடர்ச்சியை நம்ம பார்க்கிறோம். அந்த மக்கள் இன்றைக்கு நாம் எல்லாம் புத்தாடை அணிந்து விதவிதமான உணவுகளை உண்பதற்காக நாம் எல்லாம் வந்து தயார் நிலையில இருக்கிறோம். காய்ந்து போன, உடைந்து போன, கெட்டு போன அந்த ரொட்டி துண்டுக்கு கூட இயங்கக்கூடிய முஸ்லிம்களை நம்ம பார்க்கிறோம். அவர்களுடைய தியாகம் அல்லவா இது? அவர்கள் தங்களுடைய மனதை மாற்றிக்கொண்டு நாங்களும் முஸ்லிம் அல்ல, நீங்கள் என்ன மதத்தை பின்பற்ற சொல்கிறீர்களோ அது போன்று இருக்கிறோம் என்று சொன்னால் அந்த ஊரை விட்டு வரட்ட மாட்டான். யோசிச்சுக்கங்க. ஊரை விட்டு அவர்கள் விரட்டப்படுவதற்கு, அவர்களுடைய வீடுகள் இடித்து தரைமட்டமாக்கப்படுவதற்கு, அவர்களுடைய சொத்து சுகங்கள் எல்லாம் அழித்து நாசமாக்கப்படுவதற்கு இது தியாகம் இல்லையா? எதற்காக? ஒருவனைத்தான் வணங்குவோம் என்று சொல்வதற்காக. அப்ப அவர்களுடைய தியாகத்தோடு நாம் என்ன செய்து விட்டோம்? ஒரு துவா கூட செய்யறது இல்லைங்க. நமக்கு துவா செய்யறது கூட மனசு வரலங்க. எவ்வளவு ஏராளமான முஸ்லிம்கள் இருக்கிறோம். ஐவேளை தொழக்கூடியவர்கள் எண்ணிக்கை வந்து 5% தேராது. அவர்களில் கூட இந்த காசா மக்களுக்காக, இந்த பலஸ்தீன மக்களுக்காக, உலகத்திலே பல்வேறு பகுதிகளிலே பாதிக்கப்படக்கூடிய முஸ்லிம்களுக்காக நம் கையை ஏந்து கூட பிரார்த்தனைக்கு நம்ம வந்து பிரார்த்தனை செய்வதற்கு கூட நாம் வந்து முன்வரவில்லை என்றால் வேற என்ன தியாகத்தை நம்ம செய்திட போறோம்? ஆகையினால் வரக்கூடிய காலங்களிலே இன்ஷா அல்லாஹ் நம் அனைவரையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த தியாக மனப்பான்மையோடு மக்களுக்காக, இந்த சமுதாய மக்களுக்காக, இந்த தீனுல் இஸ்லாத்தை நிலைபெற செய்வதற்காக என்னால் இந்த தியாகத்தை செய்ய இயலும், என்னால் இவ்வளவுதான் இயலும் என்று சொல்லக்கூடிய அளவுக்காவது ஏதாவது தியாகத்தை செய்யக்கூடிய நன்மக்களாக, உயர்வான சொர்க்கத்தை அதன் மூலம் அடையக்கூடிய நன்மக்களாக எல்லாம் வல்ல அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு அறிவிப்பு, நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜு பெருநாள், நோன்பு பெருநாள் மற்றும் ஹஜ்ஜு பெருநாள் அந்த தொழுகையை நிறைவு செய்துவிட்டு அதற்கு முன்பாக வருவதற்கு ஒரு பாதையும், தொழுகை முடிந்து வீட்டுக்கு செல்லும் போது வேறு ஒரு பாதையும் தேர்வு செய்து செல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள்.
அது ஒரு சுன்னத்து, அது ஒரு நபி வழி. அதற்கு வாய்ப்பு உள்ளவர்கள் என்ன செய்யுங்க, சில பேருக்கு அந்த பாதை இருக்காது, ரொம்ப தூரமா இருக்கும் சுத்திக்கிட்டு வர்றதுக்கு. அது போன்ற பாதை வசதி உள்ளவர்கள் என்ன செய்யுங்க, அதையும் நீங்க பின்பற்றினீங்கன்னா நபிகளாருடைய ஒரு சுன்னத்தை நாம் ஏற்று நடந்த அந்த நன்மை நமக்கு கிடைக்கும். இன்னும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த ஹஜ் பெருநாளிலே அறுத்து பலியிடுவதை விட ஒரு சிறந்த அமலை ஒருவன் செய்துவிட முடியாது. அந்த அந்த பிராணிகளிடத்திலிருந்து சிந்தக்கூடிய அந்த இரத்தம் அல்லாஹ்விடத்தில் மிக உயர்வை பெற்றதாக இருக்கிறது. சக்தி படைத்தவர்கள், வசதி படைத்தவர்கள் தயவு செய்து கஞ்சத்தனம் கொள்ளாதீர்கள். ஆடுகளை வாங்கி அறுத்து பலியிடுங்கள். அப்படி இல்லை என்று சொன்னால் மாட்டில 7 பேர்கள் ஒன்று சேர்ந்து கொண்டு அந்த அந்த இதுல நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அதுல ஒன்று சேர்ந்து அந்த நன்மையை நீங்கள் அடைந்து கொள்ளலாம். அல்லாஹ் சொல்கிறான், அதனுடைய அந்த இரத்தம் வந்து அல்லாஹ்வை சென்றடையதில்லை. லை யனாலல்லாஹு லுஹூமுஹா வலா திமாஉஹா வலாக்கின் யனாலுஹு தக்வா மின்கும். அந்த இரத்தமோ அதனுடைய கரியோ இறைச்சியோ அல்லாஹ்வை சென்றடைவதில்லை, மாறாக உங்களுடைய இறையச்சம் தான் சென்று சேர்கிறது என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். ஆகையினால் அந்த வணக்கத்தையும் நாம் வந்து இந்த வருஷம் நிறைவேற்றுறோம். இது வரைக்கும் நியத்து வச்சவங்க நிறைவேற்றிடுவீங்க. அடுத்த வருஷம் சக்தி உள்ளவங்க அவசியம் செய்யுங்க. இதுவெல்லாம் ஒரு இபாதத்து, ஒரு வணக்கம், ஒரு கடமை என்பதை உணர்ந்து செய்யக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. மாநாடு பற்றிய அறிவிப்பு செய்ய சொல்லியிருக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் வருகிற 22ஆம் தேதி. உங்களுக்கு தான் ரொம்ப பக்கம், நாங்களாம் கூட ஒரு 20 கிலோமீட்டர் வரணும், உங்களுக்குலாம் ரொம்ப பக்கம். அந்த மாநாட்டிற்கு நீங்களும் வர வேண்டும். அது என்னது? தௌஹீத் எழுச்சி மாநாடு. சுமார் 30-35 ஆண்டு காலத்திற்கு முன்பு இப்படியெல்லாம் ஒரு கூட்டத்தை பார்க்க முடியுமா? கற்பனை செய்து பார்க்க முடியுமா? சுப்ஹானல்லாஹ். ஒவ்வொருவரும் வீட்டில் தொழுது கொண்டிருந்தார்கள். பள்ளி வாசலுக்கு வந்தால் அவர்கள் அடித்து விரட்டப்பட்டார்கள், அவர்கள் விரல் ஆட்டினால் விரல் உடைக்கப்பட்டார்கள், ஊர் நீக்கம் செய்யப்பட்டார்கள். இன்று வரையிலும் கூட சில ஊர்களிலே அடக்கம் செய்வதற்கு மறுப்பு வந்து என்ன செய்கிறார்கள், அந்த ஜமாத்தார்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார். அடக்கம் விட மாட்டோம். ஏன்? நீங்க நபி வழியை பின்பற்றீங்க, அதனால அடக்கம் விட மாட்டோம். பாருங்க, நபிகளாருடைய அந்த போதனை ஏற்று நடப்பதற்காக உங்களை அடக்கம் செய்ய விட மாட்டோம். வேற எப்படிதான் இருக்குன்னு ஃபிக்ஹ் சட்டப்படி, பிதாத்துப்படி அந்த ஷிர்க் கலந்து அப்படித்தான் அடக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய நிலை மாறி இன்றைக்கு சுப்ஹானல்லாஹ் எவ்வளவு கூட்டம் வந்திருக்கும், எவ்வளவு பெரிய ஒரு எழுச்சி. இதை இன்னும் மக்களுக்கு கொண்டு சென்று சேர்க்க வேண்டும் என்பதற்காக வருகிற 22ஆம் தேதி இன்ஷா அல்லாஹ் இன்னொரு 10-12 நாள் இருக்கு. அந்த நிகழ்வை வந்து நம்முடைய தஞ்சை வடக்கு மாவட்டத்தின் சார்பாக ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். தாராசுரம் இந்த ஹைவேல, இந்த ஹைவேலியே இந்த லாஸ்ட்ல தாராசுரத்துக்கு போற பக்கத்துல. அதுல வந்து நீங்களும் வரணும், உங்களுடைய உறவினர்களையும் பங்கு பெற செய்யணும், உங்களுடைய நண்பர்களையும் அதில் கலந்து கொள்ள செய்யணும். முஸ்லீம் அல்லாத உங்களுடைய மாற்று மத சகோதர சகோதரிகளையும் அழைத்து வருவதற்கு நீங்கள் வந்து என்ன செய்யணும், முயற்சி செய்ய வேண்டும். நிச்சயமாக அதுக்கான நன்மையும் அல்லாஹ் உங்களுக்கு வழங்குவான். அதற்காக பொருளாதாரத்தையும் நீங்கள் வந்து வாரி வழங்க வேண்டும். இந்த கிளைக்காக நீங்கள் வாரி வழங்க வேண்டும். இன்னும் இந்த நிகழ்ச்சியை மக்களிடத்தில் கொண்டு சேர்க்க வேண்டும் என்று இந்த கிளையின் சார்பாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.